இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அன்பா கண்டிப்பா அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. அதுக்கு நம்மளுடைய நடுவர் அவர்களை எல்லாரும் கரங்களை தட்டி முதல்ல வரவேற்கலாமா? வாங்க வாங்க பாஸ்டர் வாங்க. பாஸ்டர் ஒரு சேர் கொடுக்கலாமே. அன்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பேசக்கூடிய நபர்கள் அன்பு டீம் இப்ப உள்ள வரலாம். எஸ், ஷீலா, ஜெனிஃபர் அண்ட் பிரவீன். அடுத்ததா கண்டிப்பு அப்படிங்கிற டீம் காரங்க வரலாம். கண்டிப்பு. எஸ், ஃபெல்சியா, ரேணு அண்ட் சுதா. சரியா? சரி, இப்போ வந்து பார்க்குறீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டு காரியத்தில் எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ரெண்டு டீமும் போட்டி போட போகிறாங்க. சரியா? அது நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்பலாமாங்களா? நம்பலாமா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? சரி, நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்துடலாமா? எஸ். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராய் அமர்ந்திருப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். பூக்கள் வந்து பூக்களை பற்றி பேச போகிறார்கள். பூவையர்கள் வந்து பூக்களை பற்றி பேச போகிறார்கள். அதுவும் எப்போ அப்படின்னா, இயேசு அப்படிங்கிற இனிய பூ பிறந்திருக்கிற இந்த நல்ல நாளிலே அன்பு என்கிற ஒரு பூவும் கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான பூவும் இன்னைக்கு இயேசு பிறப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான பூவுக்கு மத்தியிலே வந்து பேச வந்திருக்கிறது மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நமக்கு அன்பு வேணும், கண்டிப்பு வேணும். ஆமாவா இல்லையா? இப்போ பாயாசம் செய்கிறோம் அப்படின்னா, பாயாசத்தில் சர்க்கரை என்னதான் போட்டாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் அந்த பாயாசத்தோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? பாயாசம் செய்கிறவங்களுக்கு தெரியல. ஆமாம். அதனால் அன்பு மாத்திரம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பு மாத்திரம் இருந்ததுன்னா வீட்டை விட்டே ஓடி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு பக்கம் அன்பு தான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் கண்டிப்பு தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் சரியான முடிவை நான் எடுப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட முடிவை வச்சு நான் தீர்ப்பு சொல்கிறேன். சரியா? இப்போது என்ன, அன்பு வேணுமா கண்டிப்பு வேணுமா? அன்பு தான். சரி, ஓகேயா? அன்பு வேணுமா கண்டிப்பு வேணுமா? அன்புக்கு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? ஓகே, அன்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அன்பை முதலாவது நம்ம பேச அழைக்கிறோம். ஓகே, ப்ரொஃபஸர் ஜெனிஃபர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுவதிலே தேர்ந்தவங்க. அவங்கள முதலாவது அன்பு தான் சிறந்தது அப்படிங்கிறத நான் அவங்க எடுத்து முன்வைக்கும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புனா என்னங்க? இங்கே கூடியிருக்கிறதே ஒரு அன்புனால தானங்க கூடியிருக்கோம். இப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் தப்பு செஞ்சுட்டீங்க, அம்மா கண்டிச்சா உங்களுக்கு பிடிக்குமா, அன்பா சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அன்பா சொன்னா பிடிக்கும். அன்பு தாங்க எல்லாமே. 365 நாளும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தோஷம் எதனால வருதுன்னா அன்புனால தானே சந்தோஷம் வருது. அன்புக்கு பொறாமை இல்லைங்க. அன்பு வந்து யாரையும் நோகடிக்காதீங்க. அதனால அன்பு தானே எல்லாமே. நல்ல பைபிளை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு குடும்பத்தில் அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழித்து மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. எதனால் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த அன்புனால, மகன் மேலே வச்சுருக்கிற அன்புனால அவங்க அப்பா வந்து அந்த மகனை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அவங்க மன திரும்புதல் ஏற்பட்டனால அந்த இது வந்து சந்தோஷமான அவங்க வந்து
அன்பு சந்தோஷத்தை கொடுத்துருச்சுங்க. அன்பு வந்து சந்தோஷமா மாறிடுச்சுங்க. அன்பு எல்லாத்துலேயும் நிலை நிற்குங்க. இப்போ அன்பு வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒருத்தவங்களை வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அது திட்டினா அவங்களுக்கு பிடிக்குமா, அன்பாக சொன்னால் பிடிக்குமா? அன்பாக சொன்னால் தாங்க பிடிக்கும். அதனால் அன்பு தாங்க எல்லாமே. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாதுங்க. கண்டிப்பு இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அது வேறு மாதிரி கொண்டு போயிடுங்க. அன்பு இருந்தால் நம்ம வேறு செயல் வந்து நம்ம ஒருத்தவங்களை கண்டிச்சோம்னா, நம்ம ஒருத்தவங்கள ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிச்சோம்னா அவங்க மேலே நமக்கு பொறாமை, ஒரு எரிச்சல், தேவையில்லாத விஷயங்கள் வரும். அதே நம்ம அன்பாக சொன்னோம்னா, நமக்காக சொல்கிறாங்களே நம்ம செய்வோங்கிறது, அந்த நம்ம கொடுத்த செயலுமே அவங்க செஞ்சு நம்ம 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு அன்பான பாண்டிங் நமக்குள்ளே உருவாங்க. அதுதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு தாங்க ஜெயிக்கும். அன்பு தாங்க எல்லாத்துக்குமே தேவை. இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்பு வந்து இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் எனக்கு தெரியல. நான் பார்த்த அன்பெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது என்னன்னா கண்டிப்பாகவே கண்டிக்கிற அளவுக்கு அன்பு இருக்குது. அதனால அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்பினாலும் என்ன, இங்கே இருக்கிற டாக்டர் யார் சுதாக்கா இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறவங்களுக்கே டஃப் கொடுக்குறாங்க. கண்டிப்புனாலும் அன்பு வந்து கண்டிப்பை கொடுக்குமா, கண்டிப்பு அன்பை கொடுக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கண்டிப்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம ஜெனிஃபர் அக்காவை அவங்க வந்து மேற்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, பைபிளில் அன்பு வந்து பொறாமை இருக்காது, அன்பு வந்து இருமாப்பா இருக்காது, அன்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா தகப்பன்கிட்டருந்து பிரிஞ்சு போன மகன் திரும்பி வரும்போது கூட சேர்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டு பைபிள்லேருந்து தெளிவான காரியங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது இந்த கண்டிப்பு எப்படி வந்து அன்பை மீறும் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அன்பை பற்றி பேசினாங்க. அன்பால் சொன்னால் எதுவுமே நடக்காதுங்க. நம்ம அந்த அன்போடு சேர்ந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சாதான் அந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியும். எப்படின்னா நம்ம அந்த நாடகத்திலேயே பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ தாட்டி அன்பாக சொன்னாங்க. அன்பாக சொல்லும் போது அவங்க செஞ்சாங்களா, செய்யலை. அந்த கண்டிச்சனால தான் அவங்க வந்து லாஸ்ட் மினிட் கூட அவங்க நல்லா அந்த நாடகத்தை நடத்தி கொடுத்தாங்க. அதனால அன்பால் சொன்னால் பார்த்தாது, அன்பால் கண்டிப்பாலையும் சொல்லணும். கண்டிப்பாலையும் சொன்னாதான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பால சொன்னா தான் கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து கட்டாயமா கண்டிப்பா வந்து சொல்லணும். சொல்லுங்க. அன்பால சொல்லுங்க. அன்பால சொன்னாலும் இதை செய் அது செய்யணும். அன்பால சொன்னாலும் அவங்க கேட்கறது கேட்பாங்க. எந்த இடத்துல நம்ம கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சாதான் அந்த வேலையை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அதனால ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு அப்படி மாதிரியே வந்து கண்டிப்பு இருக்காங்க. என்ன சரி, ஓகே. இன்னும் என்னென்ன கண்டிக்கிறீங்க? ஓகே அருமையாய் கண்டிப்பை கண்டிப்பால கண்டித்திரு. என்ன அருமையாய் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்திருக்கிறாங்க கண்டிப்பின் அணி. அப்போது இந்த கண்டிப்பு தான் அன்பை கொடுக்குமா, அன்பு கண்டிப்பை கொடுக்குமான்றது தெரியல. என்ன திரும்பவும் அன்பை நமக்கு பிரதானப்படுத்தும்படியாய் டாக்டர் ஷீலா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து பேராசிரியர் ஷீலா அவங்கள நாம் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமானது உபதேசம், அன்பு தான் அப்படின்றத குறித்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சுதாக்கா பார்த்து ஒரு சின்ன கொஸ்டின். அவங்க என்ன சொன்னாங்க, அன்பு கூட சேர்த்து தாங்க கண்டிப்பும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு அன்பு தான் வந்து பிரதானம். எங்கே பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க, சுதாக்காவே பிடிச்சி அவங்களுக்கு அன்பு சொல்லி தராங்க பாருங்க. சின்னதாக ஒரு 2
ரெண்டே காரியத்தில் வந்து அன்பு தான் மெயின். அந்த நம்ம உபதேசத்தில் வந்து அன்பாக நம்ம சொன்னால் தான் அது அக்செப்டபிள் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நம்மளோட பைபிள்லையே மார்க் 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52ஆம் வசனத்தில் பர்த்திமேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஜீசஸ் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஓரமாக நின்று கேட்டுகிட்டு இருப்பான், ரொம்ப கத்தி கேட்டுட்டு இருப்பான், ஐசப்பா ஆண்டவர் அப்படி சொல்ல கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க பீப்புள் எல்லாரும் அவனை கண்டிப்பாங்க, கம்முனரு அமைதியாரு அப்படி சொல்லிட்டு அவனை கண்டிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவன் யாருன்னு ரெகனைஸ் பண்ணி அவனை அவங்கக்கிட்ட கொண்டு வர சொல்லி அவனுக்கு வந்து கண் தெரியாது, அவன் குருடனாக இருந்தால் அவனுக்கு வந்து சுகம் கொடுத்தார். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் பிரதானமானது ஆண்டவர் எப்படி நமக்கு சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நம்ம நடக்கணும். ஸோ ஆண்டவரே வந்து அன்பாய் வந்து பீப்புளெலாம் அவனை கண்டிச்சாலும் அவர் போய் அவனை அன்பாய் அழைத்து வந்து அவனுக்கு சுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அன்பாய் வந்து அவனை கண்டிக்காமல் மற்றவங்க எப்படி சொன்னாலும் ஆண்டவர் வந்து அவனை அன்பாய் கூப்பிட்டு வந்து அவனுக்கு சுகம் கொடுத்தது மெயினான திங். ஸோ இதிலே வந்து லைக் ஜீசஸை ஃபாலோ பண்ணுற நம்ம அன்பால் வந்து மக்களை ட்ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சகேயன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருப்பான். அவன் வந்து டேக்ஸ் கலெக்டர். அவன் வந்து என்னென்னா ரொம்ப சீட் பண்ணி நிறையா லைக் லஞ்சம் வாங்கி அந்த மாதிரிலாம் சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து இருக்கும்போது அந்த பையன் ஆண்டவர் பார்க்குறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி ஆண்டவர் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கிட்டே வந்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, அவர் ஆண்டவர் தான் அவனை கண்டிச்சிருக்கலாம், நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியா, நீ இப்போயே வந்து அவனோட நீ வாங்கின காசை அது திருப்பி கொடு அப்படிலாம் சொல்லிட்டு அவரை கண்டிப்பாக அவர் வந்து உணர்த்தலை. அவர் அன்பாய் அவனோட வீட்டுக்கு போய் உங்ககிட்ட நான் இருக்கேன் ஒரு நாள் சொல்லி அவன்கிட்ட இருந்து அந்த பாவியான மனுஷன்கிட்டும் இருந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு ப்ளஸ் அவன் மனம் திரும்புதலுக்கும் அது ஏதுவாக இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து ஆண்டவர் வந்து பாவமோ எந்த ஒரு காரியத்தை குறித்து இது பண்ணாமல் அன்பாய் வந்து அவனுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து காட் நமக்கு அன்பாய்க்க தான் சொல்லியிருக்காங்க. லைக்வைஸ் வந்து நம்மளுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒர்க் போய்ட்டு இருக்கனால நான் அந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை பண்ணு அப்படின்னு சொன்னாலாம் கண்டிப்பாக உங்களால் பண்ணவே மாட்டோம். அது வந்து இது பண்ணிருங்க, லைக் இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற விதத்தில் தான் வந்து இது பண்ணுவோம். எடுத்தோடனே அதை பண்ணி இதை பண்ணால் கண்டிப்பாக என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டோம். ஸோ லைக்வைஸ் அன்பு தான், அன்பின் உபதேசம் மட்டும்தான் ஜெயிக்கோன்றதை சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். அருமை. அன்புக்கு அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா இயேசு வந்து அன்பாய் இருந்தாராமா, அல்லையா, அன்பாகவே இருக்கிறாராம். அதை அருமையாக சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் யூத்து, நானும் சேர்ந்து தான். அதனால் நாங்கள் இந்த கண்டிச்செல்லாம் எங்களெல்லாம் வந்து ஒன்று செய்ய முடியாது. அன்பாக சொன்னால் கேட்டுக்குவோம். யாராக இருந்தாலும் சரி, அது வீட்லையாக இருந்தாலும் சரி, ரோட்லையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நாங்கள் அன்பாக சொன்னால் கேட்டுக்குவோம், வம்பா சொன்னால் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டிப்பு இருக்கிறவங்க என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல, என்ன பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பை பற்றி பேசுகிறேன். சரி, முதல்ல நான் எங்கள் டேடிக்கிட்டே வரேன். எங்கள் டேடி ரொம்ப நல்லவர். சண்டே ஆனால் எல்லாரும் சர்ச்சுக்கு வரோம். எங்கள் டேடி வந்து ஒவ்வொரு வாரமும் என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் ப்ரேயர் வந்து 9 மணிக்குனா 8:30க்கு இங்கே இருக்கணும்னு சொல்லுவார். எங்கள் டேடி எப்படி சொல்லுவார்? அன்பாக தான் சொல்லுவார். எல்லாரும் 8:30க்கு இங்கே வந்துருங்கன்னு. யாராவது 8:30க்கு இங்கே வந்திருக்கீங்க? யாருமே வந்ததில்லை. எங்கள் டேடி வந்து இது ஒரு டைம் 2 டைம் சொல்கிறது இல்லை, நிறைய டைம் எங்கள் டேடி அன்பாக தாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் யாருமே கேட்ட மாதிரி தெரியலையே. எங்கள் டேடி சொன்னது யாராவது கேட்டு 8:30க்கு வந்திருக்கீங்க? 9 மணி ப்ரேயருக்கு 9:30க்கு தான் நீங்கள் வருவீங்க. அன்பாக சொல்லி எப்படி கேட்டீங்க? பதில் சொல்லுங்க, இது சொல்லுங்க. நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கொஞ்சம் முடியலல்ல. அப்போ டேடி வந்து ஒரு டைம் கண்டிச்சு சொன்னார்னா அடுத்த டைம் என்ன பண்ணுவீங்க? சரி, டேடி கோவம் வந்துருச்சு, அதுக்கு பயந்துட்டாச்சு, அடுத்த வாரம் 8:30க்கு இங்கே வந்துடுவீங்க. அன்பாக எங்கள் டேடி சொல்லாத நாளே இல்லைங்க, டெய்லி சொல்லுவாருங்க. ஆனால் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. அதுவும் அன்பாக சொன்னாலும் சுத்தமாக கேட்க மாட்டாங்க. அப்போ கண்டித்து சொன்னால் தான் அந்த இடத்துல கேட்பாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ளுன்னு இருக்குது. இப்போது நம்ம எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறோம்.
நம்ம அதில் என்ன பார்க்குறோம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இதில் நிறைய காரியங்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து அன்பாக தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணாது, இதை பார்க்காது. நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படியா? அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் மொபைல் ரூம்குள்ளே போய் பார்க்க மாட்டீங்களா? ஓ, எப்படி போய் சொல்கிறீங்க? அன்பா தானே சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். இதே ஒரு டைம் கடிந்து சொல்லி இதை செய்யாதன்னு சொன்னா அந்த பயத்துக்காக நீங்க சரியா கேட்டுக்கங்க, அவ என்ன செஞ்சிருக்காங்கறத சொல்றா. அதுக்காச்சும் பயந்துக்காச்சும் நம்ம மொபைல் பார்க்காம இருப்போம்ல, அந்த பயத்தினால தானே ரூம்குள்ளே போய் சாத்திட்டு பார்க்குறீங்க. அன்பா சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஒரு டைம் அன்பா சொல்லிட்டாங்க, இன்னொரு டைம் நம்ம அம்மா எதையுமே செய்ய மாட்டாங்க, நீங்கள் அவங்க அம்மா முன்னாடியே வச்சுக்கிட்டு இப்படி அதானே செய்வீங்க. உங்களை ஒரு டைம் கண்டிச்சு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ரூம்குள்ளே போய் பயந்துட்டு தெரியாம பார்ப்பீங்க. அம்மா வந்தோடனே மூடி வச்சிடுறது. இது என்ன? இது அன்பாங்க? சொல்லுங்க. கடிச்சா தானே. என்னங்க? அப்போ அன்பா சொல்லி நீங்கள் கேட்கலையே, தெரியாம போய் ரூம்குள்ளே தானே பார்க்குறீங்க. சரி, அம்மா சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்காம இருந்திருக்கீங்களா? இல்லை இல்லை, ரூம்குள்ளே போய் பார்க்க தானே செய்வீங்க. அப்புறம் பைபிளில் இன்னொன்று இருக்குது, விசுவாசத்திலே ஆரோக்கியமாக உள்ளவர்கள் ஆகும்படி நீ அவர்களை கடிந்து கொள்ளுன்னு இருக்கு. இப்போது கடிந்து கொள்றதுனால நமக்கு சரி காமெடியெல்லாம் போது, சீரியஸாக பேசுகிறேன். இப்போ கடிந்து கொள்றதுனால நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் எப்படி இருப்போம்னா, டெய்லி நல்லா ஜெபம் பண்ணுவோம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவோம். அதெல்லாம் வந்து அன்பாக சொல்லும்போது நம்ம கேட்டு போனால் எல்லா டைமும் நம்மளால் கேட்டுக்கொள்ள முடியாது. ஒரு டைமு கண்டிச்சா மட்டும்தான் நம்மளால் அதை கேட்க முடியும். நம்ம நல்லா பைபிள் வாசிக்கலாம், நல்லா ப்ரேயர் பண்ணலாம், ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், நல்ல கீழ்ப்படியலாம், எதிர்த்து பேச மாட்டோம். இந்த மாதிரி கடிஞ்சு சொன்னால் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையும் நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியும். அன்பாக சொல்லலாம், ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு மட்டும்தான் அன்பாக சொல்லணும். கடிந்து கொள்ளுதல் சில விஷயம் இருக்குது, கடிந்து சொன்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால கடிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம்னு சொல்லி இந்த டாபிக்கை முடித்துக் கொள்ளும். நல்லா இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிச்சு போகுது. நாங்கள் கடிந்து கொள்றதுனால வந்து நீங்கள் மொபைல் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஒளிச்சு வச்சு பார்ப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் கடிஞ்சீங்கன்னா மொபைல் எடுத்து ரூம்குள்ளே போயிட்டு பார்ப்பாங்களாமா. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப முக்கியமாக மொபைலில் வந்து பிடிக்க வச்சுக்கிறது நல்லது, சரியா? அது கண்டிப்பாக இல்லை, அன்பாக பிடிக்க வைக்கணும். அன்பாக பிடிக்க வைக்கணுமா? அன்பாக பிடிக்க வைக்க. மகனே மகளே போன குடுறா தங்கம் வாங்கடா அப்படின்னா பொண்ணை போல கொடுத்துட்டு போயிடும். அப்போ இப்போ வந்து இப்போ கண்டிப்பு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க. ஏன் அப்படின்னா பாவத்தையும் கடிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்குது. ஏன்னா ஆவியில் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு வந்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் சொல்லியிருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வேதம் சொல்கிறதுனால கண்டிப்பு முக்கியமாக இருக்குது. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது ஒரு குணாதிசயம், கண்டிப்பு அப்படிங்கிறது ஒரு செயல்முறை இல்லையா? அப்போ இவங்க வந்து ஒரு செயல்முறையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அன்பு இருக்கிறவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வேற ஓவராக பேசுவாரா, ஏன்னா எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில் அவரை நம்ம டீமில் போட்டிருக்கோம். ஏன்னா அவர் மிஸ்டர் பிரவீன் என்ன நடுவே சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீங்கள் ஏற்றி கொடுக்குறீங்க. டாக்டர் பிரவீன் அவர்களை நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நடுவிலே நன்றாக அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களே, அது மாத்திரமல்ல எனது சக அணி நண்பர்களே, எனது எதிரணி நண்பர்களே மற்றும் எனது சபை உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பான நன்றிகளையும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் சில கேள்வி. நீங்க எப்படி கேட்பேன்னு சொல்ல நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் இல்லை நடுவர் அவர்களே, அன்பா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் அன்பாக தான் இருப்பேன். கொஞ்சம் அன்பா இருப்பீங்களா? அன்பா இருக்கிறீங்கல்ல? அன்பா இருக்கிறேன். நடுவர் அவர்களே அன்பா இருக்கிறார். அப்போ அன்போடே நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எதிரணி சொன்னாங்க அன்பா டேடி டேடி சொன்னீங்கல்ல, அன்பா டேடி வந்து சொன்னார். டேடி அன்பா சொன்னாங்களே, கேட்டாங்களா அவங்க? கேட்க மாட்டேன்றாங்களே. கண்டிப்பாக சொன்னீங்களே, கேட்டாங்களா?
கண்டிப்பா சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேட்ப எங்க ஓகே நிறுத்துங்க. நடுவர் அவர்களே திரும்ப கேட்குறேன், கண்டிப்பா சொன்னீங்க, எட்டரைக்கு வந்தாங்களா? வரல. ஆக என்ன தெரியுது? அன்புக்கும் வரமாட்டோம், கண்டிப்புக்கும் வரமாட்டோம். நாங்கள் என்ன ஜென்மனே தெரியல. இதுதான் முக்கியம். அவங்க வந்து அன்பா சொன்னாலும் வரமாட்டோம், கண்டிப்பா சொன்னாலும் வரமாட்டோம், எங்கள்கிட்ட சொல்லாதீங்கிறாங்க. இப்படிப்பட்ட கேட்டகரி வந்து இவங்க கண்டிப்புன்னு சொல்லிட்டு வந்து பேசுனா என்ன நடுவரே பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பாட்டு இருக்கு, அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான், நிழலை நிஜமென்று எண்ணி ஏமாந்து போகின்றான். அன்புடாத உலகில் வாழ முடியாது. அன்பு கட்டாயம் வேணும். குரல்ல சொல்லுது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்டால் ஆர்வலர் புண்கணில் பூசல் தரும். ஆக எல்லா இடத்துலயும் அன்பு தான் நடுவர்களே. இனிமே தான் ஒரே ஆரம்பிக்க போற நடுவர்களே. ஆரம்பிக்கலாமா? இன்னும் முடிக்கலையா? இனிமே தான் ஆரம்பமே. இப்பதானா? சரி சரி, ஆரம்பிங்க. நடுவர்களே திரும்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னையா நான் வந்ததுக்காக இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டங்களால் கட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல நடுவர்களே. ஏனென்று சொன்னால் அன்பால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை. ஆமா தானே? மீண்டும் ஒருமுறை சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டங்களால் கட்டப்பட்ட வாழ்க்கைகள்ல அன்பால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை. ஆமா தானே? அன்பின் தேவனை வெளிப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாதான். ஆமா. கண்டிப்பு அவசியமா? கண்டிப்பு அவசியமா இல்லையா அப்படின்றத வந்து நானே சொல்றேனே. கண்டிப்பு அவசியமா என்று சொன்னால் ஆம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கண்டிப்பின் அடித்தளம் என்பது எது? அன்பு. ஏங்க ஒருத்தவங்க நீங்க இந்த 3 பேர் பேசுறீங்களே, யாராவது அன்பெல்லாம் போய் கண்டிச்சீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? 2 பேர் பேசுறாங்கம்மா, அடுத்த ஒருத்தவங்க கண்டிப்பு குறிச்சா பேச வராங்க. கண்டிப்பை குறிச்சு பேசுறவங்களுக்கு நீங்க ரொம்ப அன்பா பேசுனீங்கன்னா அவங்களும் அந்த அன்பு பக்கம் வந்தால் வந்துருவாங்க. அதான் பேசுங்க கொஞ்சம். நடுவர் அவர்களே, நாங்கள் எப்பொழுதும் வரவேற்கிற அணியாகத்தான் இருக்கிறோம். இல்ல அன்பை பத்தி பேசுறவங்க கோபமாவே பேசுனீங்கன்னா என்னவே பண்றது? நடுவர் அவர்களே, அன்பை தந்தால் அன்பை தருவோம். அவங்க கண்டிப்பாக தான் எங்கள்கிட்ட வம்பை தரும்போது நாங்கள் அன்பால தான் அவங்களுக்கு பதிலடி சொல்லலாம். அவங்களுக்கு புரியலைங்கிறப்போ அன்போடு சேர்த்து நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதாவது என்ன பேச நடுவர்களே, நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பு என்பது அவசியமா என்று சொன்னால் ஆம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கண்டிப்பின் அடித்தளம் எது? அன்பு. இன்னும் மறுபடியும் கேட்குறேன், அன்பு இல்லாமல் யாரையுமே கண்டிக்க முடியுமா? தெரியாதால போய் நீ கண்டிச்சு என்ன செய்வீங்க? திருப்பி செருப்பு கட்டி யாரா வச்சோன்ன அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம பழகின சில மனிதர்கள்ட்ட நம்ம அன்பை காட்டியிருப்போம், அவங்க நமக்கு பதில் அன்பை காட்டுவாங்க, நம்ம கண்டிப்போம், அப்போ ஏற்றுக்கொள்வாங்க. அன்பில்லாத மனுஷங்கள்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு கண்டிக்க முடியுமாங்க? முடியுமா? முடியாத? முடியவே முடியாது. சபையோர்களே சொல்லுங்க, முடியுமா? முடியுமா? ஏங்க முடியாது? அன்புதான். அன்புதான். முதல்ல அன்பு, அடுத்து வம்பா நீங்க கண்டிப்பா வந்தா அடுத்து வந்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் அன்பு தான் எங்களோட தீர்ப்பு. இதை நான் வேதாகமத்தை வாயில 2 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவோட சுவாபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இயேசுவோட சுவாபத்தில் வேதவசனம் அழகா சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 சொல்லுது. தேவன் கண்டிப்பா இருக்கிறார்னு போட்டிருக்கா? தேவன் கண்டிப்பாவே இருக்கிறார் சொல்லியிருக்கா? நீ வாங்க, வேண்டாம் சொல்ல. ஆண்டவர் கண்டிப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்னன்னு சொல்லலாம்? அன்பா இருக்கிறாரா? ஏக கற்பனையில முதலாம் கற்பனை சொல்லி, உன்னிடத்துல அன்பு இருவது போல பெண்ணிடத்துல நீ அன்பு குருவாய் என்பதே முதலாவது கற்பனை. அன்பு தான் ஃபர்ஸ்ட்டுங்க. சரியா? அது எப்படி நீங்க மறுக்க முடியும்? தேவன் அன்பா இருக்க போய் தான் நம்ம அவரை பின்பற்றோம். அவர் வந்தப்போய் வம்பு தான்ட்டு கண்டிச்சுட்டே இருந்திருந்தாருன்னா யாரோ பின்னாடி வைப்பாங்களா? யாரும் வைப்பா? ஒருத்தரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அன்பை காட்டினாரு. அவங்கள பகைத்தவர்களுக்கும் ஆண்டவர் செஞ்சாரு, அன்பை மட்டும்தான் காட்டினாரு. அவரை என்ன சொன்னாங்க? சிலுவையில் ஆண்டவர் அடித்தாங்க. சிலுவையில் ஆண்டவர் அடிக்கும் போது கூட அவர் அன்பை மட்டும்தான் தந்தார். என்ன ஏன்டா அடிச்சுன்னு கேட்டாரா? கண்டிச்சாரா? கையிலலாம் அடிக்காதப்பா, ஆணிலாம் அடிக்காதப்பா, முன்படிலாம் வைக்க சொன்னாரா? அன்பா என்ன வேணா பண்ணுங்க. அதுல முக்கியமான ஒரு காரியம் மடுவர்களே, நீங்கள் மணி அடித்தாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன். கடைசி பேச்சு என்பதனால நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் நடுவர்களே. ஏனென்று சொன்னால் இது தீர்ப்பின் நேரம் என்பதால் நான் இப்போது அன்பாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் அதிகமாகி விட்டதால் நடுவர்களே அன்பு கொஞ்சம் ரொம்ப அன்பு கொடுத்து இன்னும் சில மணித்துளியில் நான் முடிக்க விரும்புகிறேன்.
தேவன் வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் யாருக்கு அடிக்கப்பட்டாரு? ஏன்? நம்மளுடைய அவரோட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டார்? இன்னைக்கு நமக்காக. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறது யார் இந்த உலகத்தில்? நம்ம அம்மா அப்பா மனைவி. ஏன்? அன்பு. அந்த முழு அன்பு, முழு உரிமை. அப்போது அந்த அன்புக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம எதுவுமே ஆண்டவர் வந்து எதுவுமே பண்ணலை. ஆனால் நம்ம செய்ய தவறுக்காக எல்லாத்துக்கும் அவர் அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒரு அன்பை தான் வெளிப்படுத்தார். அந்த அன்பின் ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவி, இன்னும் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சாலும் அந்த அன்பு தான் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்குது. அது தப்பிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம. சரியா? அடுத்து ரெண்டாவது வந்து இயேசுவோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிக்கப்பட்டா, தெரியுமா? பைபிளில் பார்த்துருக்கீங்கள? விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீகிட்ட ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? மனுஷன் ஸ்தோவம் தெரியும்ல, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்சவங்களை மட்டும் தான் கல்லெடுத்து அடிக்கிறது. அந்தமாரி அந்த பொண்ணை அடிச்சுட்டு போகிறப்போ ஜனங்கள்கிட்ட வந்து அவங்க தப்பு செஞ்சவங்களா இருந்திருந்தாலும், யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் அவங்க அந்த பெண்ணை கண்டிக்க தான் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒன்றுமே ஆண்டவர் கண்டிக்கலாம் இல்லை. அந்த பொண்ணை உங்களில் எவன் உண்மையாக இருக்கிறோம் ஃபஸ்ட்டு கல்லெடுத்து அடிப்பா அப்படின்னாரு. அந்த பொண்ணை வந்து ஆண்டவர் வந்து அன்பை மட்டும்தாங்க வெளிப்படுத்தினார். அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த சிறிய பரிசுத்தமாக்குனது. புரியுதா? அன்பு இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. திரும்ப நடுவில் இவங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே நீங்கள் சபையாராக உட்காந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன், அன்பு இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் முடியாது? நீங்கள் சொல்லுங்களேன், கண்டிக்க முடியுமா? கண்டிங்களேன் யாரையா போய்? அன்பு இல்லாமல் கண்டிக்க முடியுமா? அன்பு இல்லாமல் கண்டிப்பு என்பது இல்லை. நான் மறுக்கலை. ஆனால் அன்பு தான் முதலிடம், கண்டிப்பு என்பது இரண்டாம் இடம். அன்பு இல்லாமல் கண்டிச்சிங்க அப்படின்னா அது பேர் கண்டிப்பு இல்லை. அன்பு இல்லாமல் ஒருத்தவங்க கண்டிக்கிறோம்னா அடிமைத்தனம். யாரை கண்டிப்பாங்கங்க? ஒருத்தனுக்கு அடிமையாக வேலை பார்க்கறோம்னா கண்டிப்பாங்க. எது கண்டிப்பாங்க? அவன் அடிமையாக வேலை பார்க்கான், வேலை பார்த்தா ஆகணும், அவன் அடிமை. அப்போது எஜமான் வந்து கண்டிப்பார். அன்பு இருக்காது, இல்லை என்ன வேணாலும் செய்யணும். ஆனால் உண்மையான அன்போட கண்டிக்கிற கண்டிப்பு என்பது தாயின் பாசம், உறவுகளின் நேசம், நட்புகளின் நேசம், காதலின் நேசம், இது எல்லாமே தான் அன்பை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆகையினால இறுதியாக ஒன்று சொல்கிறேன், அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. மேலான அன்பை தெரிகிற ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மித்த உலக மனிதர் உங்களுக்கு கண்டிக்கிறவங்களுக்கு விடவும் மாட்டீங்க. அதனால் ஆண்டவரை நேசிங்க, வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருங்க. அன்புதான் அன்புதான் அன்புதான். அன்பை மிகவும் ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார். அன்பு தான் ஜெயிக்குமா அப்படின்றத முடிவு பண்ணுற நேரம் என்ன. ஆனால் நம்ம டாக்டர் பெல்சியா சுந்தர் அவெல்லாம் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த கண்டிப்பில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க, ஒன்று அசைச்சிக்க முடியாது. அதனால் அவங்கள பேச அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும், கண்டிப்பே என்று எங்களுக்கு வெற்றியை தரப்ப நடுவர் அவர்களுக்கும், கண்டிப்பை கற்றுக்கொள்ள வந்திருக்க எதிரணியினருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்புன்னு சொல்லி நம்ம தம்பி பிரவீன் ரொம்ப அருமையாக பேசினாங்க, ஜெனிஃபர் எல்லாம் நல்லா பேசினாங்க, ஷீலா பேசினாங்க. அப்போ தம்பி கண்டிப்பை பற்றி தான் பேசினாரா? சாரி, அன்பை பற்றி பேசினாங்க. சரி, ஓகே ஓகே. அந்த அன்பு சரி, ஓகே 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 சரி, ஓகே. இப்போ ஒருத்தங்க வந்து அன்பா இருக்கிறதுனால தான் நாங்கள் அக்கறையா சொல்றோம் நீங்க சொல்றீங்க. நாங்க ஒருத்தங்களை கண்டிச்சு சொல்றது எதுக்காக அப்படின்னா, அவங்க திரும்பவும் அந்த தப்புல விழுந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு பாசத்தை நிமித்தம் தான் அந்த கண்டிப்பை நாங்கள் அங்கே வெளிப்படுத்துறோம். அந்த பாசத்துக்கு பேர் தான் கண்டிப்பு. ஆமாங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எத்தனை பேர்த்திட்டங்க அந்த உண்மையான அன்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது தாய் அன்பா இருக்கட்டும், தகப்பன் அன்பா இருக்கட்டும், எத்தனை பேர்த்துல அந்த உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கலாம். நான் கேட்கறது மனுஷங்கிட்ட உலகத்தில். ஆமாம். சரி, இப்போ வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் எப்பவும் ஒரு தவறை பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, அப்பாவோ அம்மாவோ, தம்பி நீ பண்ணாதப்பா, மகளே நீ பண்ணாதம்மா, இப்படியே சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு நாளாக என்ன, அப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க, அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு முறை சொல்லலாம் அன்பா,
2வது முறையும் சொல்லலாம் அன்பா. 3வது முறை பெரம்பு தான் எடுத்தா நீ திருந்துவ அப்படின்னா அங்கே கண்டிப்பு தாங்க முதல்ல வந்து நிற்கும். அப்போ தான் அடுத்த நேரம் அந்த பிள்ளைக்கு தெரியும், அம்மா வந்தால் இந்த தப்பு பண்ணால் என்னை அடிப்பாங்க, நான் இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற உணர்வே, அந்த ஒரு அடி, அந்த ஒரு கண்டிப்புங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த உணர்வே அவங்களுக்குள்ள வரும். இதை தான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்குது, பிள்ளையின் முதுகில மதியினை ஒட்டி இருக்குமா, அதை தண்டனையின் பிரம்பு தான் அகற்றுமா. இது நான் சொல்லலை, பைபிள் வசனம் சொல்லுதுங்கிறது எதிரணிகளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில. பைபிளில் போய் நல்லா வாசிங்க, நீதிமொழிகள் 22:15. அதே போல் நீங்கள் சொன்னீங்க இயேசு அன்பாகவே இருக்கிறார், இயேசு எல்லாரையும் நேசிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. அதே பைபிளில் தான் அவர் எரிச்சலின் தேவன் சொல்லியிருக்கிறாரு. பாவத்தை பார்த்தா அவருக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல் வருது. எரிச்சல் அவர் என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு. அப்போ கண்டித்து அவரும் என்னதான் கொடுக்குறாரு, முதல்ல பனிஷ்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதை எது நிமித்தம் அப்படின்னா கண்டிப்பின் நிமித்தம் தான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதே போல் இன்னொரு வசனம் இருக்குது, பிரம்பை கையாட தான் தன் மகனை பகைக்கிறான், அதே அன்பை செலுத்துறவன் அவனை ஏற்கனவே தண்டிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. இதை எதிரணிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அன்பை மட்டுமே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த அன்பே அவங்களுக்கு தண்டனையாக மாறுதான். ஏன் அப்படின்னா அந்த அன்பின் நிமித்தம் அவங்க வழி மாறி போகலாம், அந்த அன்பின் நிமித்தம் அவங்க பாவத்தில் விழுந்தாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதே இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பெரம்பு எடுத்து சாத்தி நீ இப்படி பண்ணாதடான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் யோசிப்பான், ஓகே இது தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல அன்பு வருதுங்களா, கண்டிப்பு வருதுங்களா எதிரணிகள் அவர்களே? கண்டிப்பு தாங்க வருது, கண்டிப்பு தாங்க வருது. சரி, நான் ஒரு லைவ் இன்சிடென்ட், இந்த ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கண்டிப்புக்கு தானே பாடிடலாம் விடுங்க. சரி, நான் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு ட்ரூ இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் பாஸ்டர் ஃபுல் பீட்டில் நின்று மெசேஜ் கொடுத்துட்ருக்குறாங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சபைக்குள்ளே ஒரு பையன் வந்திருக்கிறான். அந்த பையன் வந்த உடனே ஏசப்பா அந்த போதகர்கிட்ட சொன்னாராமா, துரோகி உள்ளே வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊழியக்காரரும் ஆன் த ஸ்பாட் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மகனை சொல்லலை, ஆனால் அவங்க காமனாக சொல்லிட்டாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு துரோகி உள்ளே வர்றான், அவன் தற்கொலை பண்ணி தான் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு. இது ஒரு கண்டிப்பான வார்த்தை தானே. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிப்பை கேட்ட அந்த பையன் அந்த செய்தி முடிஞ்ச அன்னைக்கே அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் நான் தான் அது அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி போனது அந்த கண்டிப்புனால தாங்க. இப்போ எங்கள் டீமில் சொன்னாங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மறைஞ்சு பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, வாங்குறாங்கன்ட்டு. இது எல்லாருக்கும் காமனான ஒரு இன்சிடெண்ட் தான். இதே மாதிரி தான் எல்லா தப்பும். வீட்டை விட்டு வெளியில் போகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கால் நிற்குமா? இல்லை. என்ன போயிடுவோம். போனதுக்கப்புறம் ஒரு அடியோ ஒரு உதையோ எங்கேயோ ஒரு சண்டையோ வாங்கினதுக்கப்புறம் அடைச்ச அன்னைக்கே அம்மா சொன்னாங்க, நம்ம அப்போவே ஒரு அடி வாங்கும்போதே கேட்டிருந்தா நமக்கு இன்றைக்கி இந்த அடி தேவையான்னு அன்றைக்கி யோசிப்போம்ல. அதே போல தான் எங்களுடைய வாதத்தின்படி கண்டிப்பு தான் இந்த காலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரியான உபதேசம் சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். எல்லாம் மிகவும் அருமையாக இருந்து நல்ல கரங்களை தட்டிடலாம் ரெண்டு டீமுக்கும். இப்போ தீர்ப்பு சொல்லுகிற நேரம். ஏற்கனவே நடுவர் அவர்களே உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. என்ன உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் நமக்கு பயமாக இருக்கு. இங்கே உட்காந்துட்டு என்னடா இந்த பக்கம் 3 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் நிற்கிறாங்க, எப்படா தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி வேறு பயம் வேறு இருக்குது. நடுவில் வர்றதே சிரமமாக இருக்குது. அங்கே வேற 3 பேர் பின்னாடி நின்றுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போது நாம் எதுக்கு தீர்ப்பு சொன்னாலும் வம்பு இருக்குமா அன்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் கண்டிப்பு வேண்டியது தான், ஒரு பக்கம் அன்பு. அவங்களும் சொல்கிறாங்க ஆண்டவர் அன்பாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து சொல்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க ஆண்டவர் கண்டிக்க சொல்லியிருக்காரு, பரம்பெடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன், பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கவும் செய்யுது. ஆனால் வேதத்தில்
யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாராமா? பூமியிலே தந்தருளி. எதுக்காக தந்தருளினாரா? பூமியில் எதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாராமா? எதுக்காக பிறக்க பண்ணாராமா? அவரை சாக வைக்கிறதுக்காக பிறக்க பண்ணாராமா, கொல்றதுக்காக. ஒரு தகப்பனான கடவுள் தன்னுடைய குமாரனை பூமியிலே சாக வைக்கிறதுக்காக பிறக்க பண்ணாராமா. ஏன் சாக வைக்கிறதுக்காக பிறக்க பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு இடையில நம்மளை மாறி கண்டிப்பாக இருக்கிறவங்களா இருக்கலாம், அன்பாக இருக்கிறவங்களா இருக்கலாம். நாம் பாவம் செய்து நாம தான் மறிக்க வேண்டியது. பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை இருக்குதா இல்லையா? சாதாரணமாக சும்மா ஒரு பிட் பாக்கெட் அடித்த உடனே கொண்டு போய் நொறுக்கி ஜெயிலில் போடுறாங்க இல்லையா? அவன் ஏதோ பசிக்காக ஏதோ 10-100 ரூபாய் எடுத்துருப்பான், அதுக்காகவே வந்து அவனை நொறுக்கி எடுத்து ஜெயிலில் போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம பாவம் செய்கிறோன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணமாமா. அதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். அப்போ இந்த மரணம் யாருக்கு உண்டாயிருக்கணும்னா, பூமியில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ இந்த மரணம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க வேண்டியது. இதை இந்த இயேசு அப்படிங்கிற தேவன் பூமியில் வந்து என்ன பண்ணினார்னா, இந்த மரணத்தை, எனக்கு வர வேண்டிய மரணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே என்ன பண்ணார்? பலியானார். அதனால தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நம்ம தெய்வமாக ஆராதிக்கிறோம். சிலுவையிலே பலியானார். எதுக்காக பலியாகணும்? உங்களுக்காக, எனக்காக. எதுக்காக இயேசு பலியாகணும்? எதுக்காக பலியாகணும்? அவர் நம்ம மேலே வைத்த அன்பினால. ஒரு பையன் இருக்கிறான், அவன் தப்பு பண்ணிடுறான், போலீஸ் வந்து பிடிக்கிற வர்றாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, ஐயா ஐயா அவன் தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணேன், என்னை வேணா ஜெயிலுக்கு கூட்டு போங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா, ஏன் அவன் மேலே அன்பு இருக்குது. என்ன, இப்படியே தப்பு பண்ணுறவனை திரும்ப திரும்ப நம்ம அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னீங்களேன். ஒவ்வொரு டைமும் ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அது பிறகு அவனை என்ன பண்ணுறோம்? நான் தாங்க பரவாயில்லங்க விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா, அடுத்த தடவை முதல்ல பென்சிலை திருடிட்டு வருவான், அது பிறகு பேனாவை திருடிட்டு வருவான், அதுக்கடுத்து நோட்டை திருடிட்டு வருவான், அதுக்கடுத்து என்ன பண்ணுவான்? வீட்டில் பக்கத்து வீடுகளில் போய் தங்க செயினை கூட திருடிட்டு வந்துடுவான் இல்லையா? அப்போ அங்கே அன்பு வந்து வேலை செய்யுமா? அங்கே நம்ம அன்பில் தான் இருந்தோம். மகனே இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன. ஆனால் நம்ம கண்டிக்கலை. பரவாயில்ல, என் பிள்ளை தெரிஞ்சிருவான் அப்படின்ட்டு அவங்கள அன்பை காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறான். இதைத்தான் வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினமாக்குகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. திரும்ப திரும்ப அன்பை காட்ட 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 திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன செய்வோமா? ஒரு நாளில் நாம் முடிஞ்சு போயிடுவோம். ஆனாலும் இயேசுவின் அன்பு மிக மிக பெரியதாக இருக்கிறதுனால நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் நம்மை திரும்பவும் நேசிக்கத்தக்க அன்பு இயேசுகிட்ட இருந்ததுனால தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். அப்போது அன்பே பிரதானம், அன்பே முக்கியமானது. அன்புதான் இயேசு, அன்புதான் நித்தியம், அன்புதான் நமக்கு ஹல்யா, நம்முடைய ஜீவ நாடி அப்படின்னு சொல்லிட்டு, அன்புதான் ஜெயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்காக நான் தீர்ப்பளிக்கிறேன்.